இந்த கிளாஸில் நாம் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 போயம் லைஃப் இந்த போயத்தோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 2 லைன் கொடுத்துட்டு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. லெட் மீ பட் live my life from year to year with forward face and unreluctant soul. ஸோ அன்ரிலக்டன்ட்னா நாட் ஹெசிஸ்டன்ட், தயக்கமின்றி. ஃபார்வேர்டு அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் தாட். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, whom does the word me refer to? ஸோ இந்த போயத்தில் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட்டு தான் ஸ்பீக்கர். ஸோ இதில் வரக்கூடிய மீ அப்படிங்கிற வேர்டு யாரை குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். The word me refers to the poet Henry van Dyke. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் கைண்ட் ஆஃப் த லைஃப் டஸ் த poet want to lead? ஸோ இந்த poet என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஆன்சர் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப், அதுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம். The poet wants to live his life. சரியா, இது வரைக்கும் ஈஸி. The poet wants to lead his life. poet வந்து தேர்ட் பர்சனில் சிங்குலரில் இருக்கிறதுனால want அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் வர்புக்கு பக்கத்தில் எஸ் சேர்த்துருக்குறோம். ஏன்னா கொஸ்டின் பாருங்கள், டஸ் வந்திருக்கு. The poet wants to live his life. எப்படின்னு கேட்டிங்கன்னா, looking ahead every year. ஒவ்வொரு ஆண்டும் அவர் முன்னேறி செல்ல போகின்ற வாழ்க்கை வித் ஹாப்பி மைண்ட். ஸோ மகிழ்ச்சியான ஒரு மனம். மகிழ்ச்சியான மனம்ங்கிறது ஃபார்வர்ட் ஃபேஸ். எப்போதுமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையினால் ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஹாப்பி மைண்ட். அண்ட் வில்லிங் டு டூ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் த இயர். அதுக்கு தான் எவ்ரி இயர் போட்டுட்டோம். willing to do his work. willing-னா விருப்பம். ஸோ அவர் வேலை செய்ய விரும்புகிறார் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும். ஸோ ahead every year-னா ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகிறது. அந்த வரப்போகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வேலையை விருப்பத்தோடும் செய்ய விரும்புகிறார். சரியா? The poet wants to live his life. அந்த அர்த்தம் வரைக்கும் நிறுத்திக்கோங்க. Looking ahead every year with happy mind and willing to do his work. 2 பாயிண்ட்டும், ஹாப்பி மைண்ட், willing to do his work. அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்டு 2 லைன்ஸுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் 2 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் தி கோல், not mourning for the things that disappear. ஸோ ஒரு லட்சியத்தை அவசரமாகவும் அடையக்கூடாது, லட்சியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது, அதிலிருந்து விலகக்கூடாது. ஸோ கடந்த காலத்தில் நிகழ்ந்த நினைவுகளை எண்ணி, நிகழ்ந்த செயல்களை எண்ணி துன்பப்படக்கூடாது. அவ்வளோதான். how do you think the poet is not in a hurry? ஹரி அப்படின்னா சீக்கிரம். ஸோ poet வந்து சீக்கிரம் செய்யக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆஸ் த poet is determined to work towards reaching his goal. ஸோ அவருடைய லட்சியங்களை அடைவதற்காக உழைப்பதற்காக அவர் தீர்மானித்திருக்கின்றார். அதை மாற்ற விரும்பவில்லை. அதனால் சீக்கிரம் முடிச்சிடணும். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் தான் இந்த இடத்துல. ஸோ சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறத விட குவாலிட்டியாக அந்த ஒர்க்கை முடிக்கணும். அதுதான் இங்கே. ஆஸ் த poet is determined to work towards reaching his goals. as என்பது காரணம் என்று குறிக்கிறது. ஸோ தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக உழைப்பதற்காக தீர்மானித்திருக்கின்ற காரணத்தால் he does not want to do in hurry. அவர் விரைந்து செயல்பட, சீக்கிரமாக செயல்பட விரும்பவில்லை.
ஹொய் வந்திருக்கிறதுனால நம்ம ஆஸ் போட்டு எழுதியிருக்கிறோம். வாட் ஷுட் ஒன் நாட் மூன் ஃபார்? ஸோ ஒருத்தர் கவலைப்படக்கூடாது. என்னத்துக்காக கவலைப்படக்கூடாது? ஒன் ஷுட் நாட் மூன் ஃபார் த திங்ஸ். ஸோ எந்த மாதிரியான செயல்களுக்காக வருத்தப்படக்கூடாது? நம்ம எதுக்கு வருத்தப்படுவோம்னா துன்பத்துக்கு தான் வருத்தப்படுவோம். which had been lost in the past. கடந்த காலத்தில் நாம் இழந்து போனவற்றை, அந்த செயல்களை எண்ணி துன்பப்படக்கூடாது. மோன் அப்படின்னா துன்பம். ஷுட் நாட் மோன். மாடல் ஷுட் வந்திருக்கு. அப்போ கம்பல்சரி பண்ணவே கூடாது. நாம் துன்பப்படவோ வருத்தப்படவோ கூடாது. எந்தெந்த செயல்களுக்கு which had been lost in the past. மூணாவது கொஸ்டின் போகலாம். in the dim past, not holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll. To youth and age, அண்டுக்கு எண்ணு விட்டுடுச்சு, and travels on with cheer. ஸோ பழைய காலம் பாஸ்ட்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிம் பாஸ்ட்னு சொல்கிறாங்க. டார்க், டிம்னா டார்க், இருண்ட கடந்த காலம், அது முடிஞ்சு போச்சு போன இதெல்லாம். இப்போ நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃபார் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று எண்ணி அச்சப்படக்கூடாது. வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், முழுமையான மகிழ்ச்சியான இதயத்தோடு அதை பெறுவதற்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுங்கள். இளமையிலும் முதுமையிலும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை பயணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாட் டஸ் த போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் தி டிம் பாஸ்ட்? டிம் பாஸ்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸில் போயட் என்ன மீனிங் வச்சுருக்கார்? டஸ் மீன் வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? த ஃப்ரேஸ் டிம் பாஸ்ட் மீன்ஸ் அன்ஹாப்பி ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். டிம்னு ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கார். வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? துன்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். துன்பத்துக்கு அன்ஹாப்பி, நிகழ்வுகளுக்கு ஈவெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சர். த ஃப்ரேஸ் டிம் பாஸ்ட் மீன்ஸ் அன்ஹாப்பி ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். ஈவெண்ட்ஸ் அப்படின்னா நிகழ்வுகள். இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர்? எப்படி கேள்வி இருக்கு பார். எதிர்காலத்தை பற்றி அவர் அச்சப்படுகிறாரா? அச்சப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நோ தான் போட போகிறோம். நோ, த போயட் இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃப்யூச்சர். போயட் பயப்படலாம். சப்போஸ் ஏன்னு கேட்டுருவாங்க, ஹொயின்னு ஒரு கேள்வி கேட்டுருவார். அதனால் நம்ம அதை முன்கூட்டியே சொல்லிடுறோம். த போயட் இஸ் ரெடி டு ஃபேஸ் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் என்னவா இருக்குன்னு தெரியாது, அது எப்படி இருந்தாலும் அதை சந்திக்க தயார். The poet is ready to face the future. How can one travel with cheer? ஸோ வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியாக எப்படி செல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய மகிழ்ச்சிகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். One can travel on with cheer by retaining the pleasures. தன்னுடைய மகிழ்ச்சிகளை தக்க வைத்து கொள்வதன் மூலமாக. ஹவு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பை போட்டு ஜெரண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரீட்டைனிங் போட்டு உனக்கு எது தேவையோ, அதாவது அந்த வர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதலாம். ஸோ மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வதன் மூலமாக வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மூலமாகன்னு சொன்னதுக்கு தான் பை போடுறோம். ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை ரீட்டைனிங் த ப்ளஷர்ஸ். இப்போ நான்காவது. ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure and a crown. ஸோ வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருக்கலாம், கஷ்டம் இன்பம் இருக்கலாம். ஆனாலும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை பயணத்தில் செல்ல வேண்டும். சிறுவனாக இருந்தபோது எதை தேடினேனோ அதை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றேன். புதிய நட்பு, புதிய உயர்ந்த சாகசம், புகழ். ஹவ் இஸ் த வே ஆஃப் லைஃப்? நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதை எப்படி இருக்குன்னு கேட்குறார். த வே ஆஃப் லைஃப் குட் இருக்கும், சரியா? மேபி, பாசிபிலிட்டி வந்தால் மே போடலாம், குட்டு போடலாம். ஸோ இங்கே குட் போட்டிருக்கோம்.
the way of life could go up the hill or down, rough or smooth. சரியா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம் என்றால் ஏற்றம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், கரடுமுரடாக இருக்கலாம் அல்லது ஸ்மூத்தாக இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ்க்காக கொண்டு போட்டிருக்கோம். த வே ஆஃப் லைஃப் குட் கோ அப் த ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத். B question. How should be the journey of life? The journey of life எப்படி இருக்க முடியும்? The journey of life should be joyful. ஸோ எப்படி இருந்தாலும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். What did the poet seek as a boy? சிறிய பையனாக அவர் எதை தேடுகிறார்? What didன்னு கேட்டுவிட்டாங்க. அப்போது as a boy, ஒரு குழந்தையாக, ஆக அப்படிங்கிறதுக்கு ஆஸ் போட்டிருக்கேன். As a boy, the poet sought new friendship, high adventure and a prize. And a crown அப்படி போடலாம், இல்லை ப்ரைஸ் அப்படின்னு போடலாம். சரி, ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் புகழ், பரிசுன்னு போட்டாச்சா? PRAISE மாற்றிக்கோங்க, ஸ்பெல்லிங் மாற்றிக்கோங்க. PRAISE, ப்ரைஸ்னால் புகழ்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு. PRAISE ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். ஆஸ் எ பாய், ஒரு சிறுவனாக, த பாயிண்ட் சாட்னா தேடுதல், தேடினார், சீக்கோட பாஸ்ட் டென்ஸ். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்டு ப்ரைஸ், ஏ போட வேணாம், அண்டு ப்ரைஸ். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த அக்யூஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். லாஸ்ட் லைனுக்கு வந்துட்டோம். ஸோ எனக்கு ஒரு இதயம் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அக்யூஸ்ட் அப்படின்னா சர்ச், எல்லாவற்றையும் தாங்கும் சக்தி உள்ள ஒரு இதயம். என்னுடைய வாழ்வின் இறுதிங்கிறது தான் ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன், அந்த வாழ்க்கை பாதையினுடைய கடைசி திருப்பம் சிறப்பானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் கியூஸ்ட் டஸ் த பாய்ட் சீக் ஹியர்? ஸோ எந்த மாதிரியான ஒன்றை அவர் தேடுகிறார்? த பாய்ட் சீக்ஸ் ஃபார் தி கரேஜியஸ் கியூஸ்ட். அவருடைய ஹார்ட் இருக்கணும். த poet seeks for the courageous heartன்னு எழுதிக்கோங்க. ஹார்ட், கரேஜியஸ் ஹார்ட்னு போடணும். வாட் கைண்ட் ஆஃப் ஹார்ட்னு தான் அந்த இடத்துலையும் வந்திருக்கணும் கொஸ்டினும். கரேஜியஸ் ஹார்ட். வாட் இஸ் த poet's hope? poet என்ன நம்புகிறார்? The poet hopes that the last turn in his life journey will be the best. A poet hopes. poet நம்புகிறார். poet தேர்ட் பர்சன் சிங்குலரில் இருக்கிறதுனால ஹோப் அப்படிங்கிற வர்பு கூட அவசியம் எஸ் சேர்க்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்க மாட்டேங்கிறீங்க, அது கிராமர் மிஸ்டேக்காக எஸ் சேர்த்துடுங்க. தட் த லாஸ்ட் டேர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜேர்னி. ஸோ வாழ்க்கை பயணத்தில் கடைசி திருப்பம். புரியுதா? இன்னுன்னா இல் சொல்கிறோம் இல்லையா? வாழ்க்கை பயணத்தில், அந்த இடத்துல இல் வந்ததுனால இன் போடுறோம். த லாஸ்ட் டேர்ன் இன் ஹிஸ் லைஃப் ஜர்னி வில் பி தி பெஸ்ட். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுங்கள் கீவேர்ட்ஸை. சரியா? இப்போது ரைமிங் ஸ்கீம், ஒன்று ரைமிங் ஸ்கீம் சொல்லலாம். இன் தி டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Spelling mistake typing-ல வருது, கொஞ்சம் திருத்திக்கோங்க. Identify the rhyming words of the given lines. 4 lines given. 4 lines are given. லாஸ்ட் வேர்டு பார்க்கணும். லாஸ்ட் வேர்டு இன் ஈச் லைன். ஃபியர், ஹோல், டோல், சியர். ஸோ எப்படி முடியுதுன்னு பாருங்கள். இந்த ரைமிங் வேர்ட்ஸ்னால் அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் சிமிலராக இருக்கணும். ஈக்குவலாக ஹொமோ அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வேர்ட்ஸ் ஒரு சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கணும், சிமிலராக இருக்கணும்.
இப்போது ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபியர், செகண்ட் லைனில் லாஸ்ட் வேர்டு பார்க்கணும் ஹோல், தேர்டு லைனில் லாஸ்ட் வேர்டு பார்க்கணும் டோல், ஃபோர்த்து லைனில் லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா சியார். ஃபியார் சியார், ஃபியார் சியார் ரெண்டுத்துலேயும் இரு முடியுது, அதனால் அதை எடுத்துக்கலாம். த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ் ஆர் ஃபியார் சியார். ஒரு சின்ன ஐஃபன் போட்டுட்டா ஹோல் டோல் இல்லில் முடியுது பார், ஹோல் டோல் இல்லில் ரெண்டும் ஒரே மாதிரி முடியுது, அந்த ரெண்டையும் எடுத்து தனியாக எழுதிக்கிறோம், ஹோல் டோல். புரியுதா? இப்போ இதுக்கு உங்களுக்கு சில நேரம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரைமி ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ரைமி ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வச்சே நம்ம எழுதலாம். இப்போது ஃபஸ்ட் லைனில் இருக்கிறதும் ஃபஸ்ட்டு லைனில் ஃபியார் அப்படின்னு முடிஞ்சிருக்கோம், ஃபோர்த் லைனில் பார்த்திங்கன்னா சியார் அப்படின்னு முடிஞ்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம ஏ கொடுக்குறோம், லெட்டர் ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கிறதுனால லாஸ்ட் லைன் ஃபோர்த்து லைனுக்கும் ஏ கொடுத்துருங்க. ஏன்னா அடுத்த 2 லைன்ஸ்லேயும் வேறு இருக்கா. செகண்ட் லைனில் பார்த்திங்கன்னா ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல முடியுது, அதுக்கு செகண்ட் லைனில் அதாவது சிமிலர் ப்ரொனன்சியேஷன் இருந்தால் ஏ கொடுக்கலாம், சிமிலர் ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா அடுத்த லெட்டர் பி கொடுத்துட்றோம், பி. அதே மாதிரி தேர்ட் லைனில் அதே சிமிலராக இருக்கிறதுனால பி கொடுத்துட்டோம். அப்போது ஏ பி பி ஏ. ஸோ ரைமி ஸ்கீம் அப்படின்னு இந்த லைனில் இந்த 4 லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா ஏ பி பி ஏ. புரியுதா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் ஆகிவிட்டார். with a forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. ஸோ இப்போ இயர் வந்திருக்கு. இப்போ ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைமி ஸ்கீம் சொல்லிடுறேன். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை தி ரைமி ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இப்போ ஃபஸ்ட் லைனோட லாஸ்ட் வேர்டு பாருங்கள், யார் இருளில் முடியுது. செகண்ட் லைன் பாருங்கள், சோல் முடியல. ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு நீங்கள் ஏ அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்துருங்க. சோல் இல்லை, கோல் இல்லை, டிஸ்அப்பியார் அதுலேயும் இருளில் முடியுது, அதுலேயும் இயர் டிஸ்அப்பியார் இருன்னு முடியுது. ஃபஸ்ட் லைனுக்கு ஃபஸ்ட் லைனில் நம்ம ஏங்கிற லெட்டர் கொடுத்துருக்கோம். அதே ரைமிங் வேர்டு ஃபோர்த் லைனில் வர்றதுனால அதே லெட்டரை திருப்பி கொடுத்துருவோம், ஏ. சரியா? அடுத்து இப்போ செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சோல், இயர்க்கும் சோலுக்கும் சிமிலர் ப்ரொனன்சியேஷன் கிடையாது. அது இருளில் முடியுது, இது இல்லில் முடியுது. அப்போ என்ன கொடுக்கணும், அடுத்த லெட்டர் ஏக்கு அடுத்த லெட்டரை கொடுத்துட வேண்டியது தான், பி. ஸோ இப்போ மூணாவது லைன் பார்க்குறோம், கோல் அதுவும் இல்லில் முடியுது, சோல் அதுவும் இல்லில் முடியுது. ரெண்டாவது லைனுக்கு பி லெட்டர் கொடுத்தோம். ரெண்டும் ஒரே ப்ரொனன்சியேஷனாக இருந்ததுனால நாம் பி கொடுக்க போகிறோம், பி. இதே இல்லைன்னா நம்ம என்ன கொடுக்கணும், சி கொடுக்கணும். ரெண்டு ப்ரொனன்சியேஷனும் அந்த ப்ரொனன்சியேஷன் 4 லைனில் 3வது லைன் எதுக்குமே ஒத்து வரல அப்படின்னா தான் சி கொடுக்கணும். சமயத்தில் ஒத்து வந்துருச்சுன்னா அதுக்கேற்றதை கொடுக்கணும். சரி, அப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒத்து வர்றதுனால பி கொடுத்துட்டோம், ஏ பி பி ஏ. ஸோ த ரைமி ஸ்கீம் ஆஃப் தி கிவன் லைன்ஸ் இஸ் ஏ பி பி ஏ. இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இயர் டிஸ்அப்பியார் ரெண்டும் இருளில் முடிகிறதுனால த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ் ஆர் இயர் அப்பியர் சோல் கோல். சரியா? இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஒரு 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. வாட் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, a figure of speech is a word or phrase that is used in a non-literal way to create an effect. ஸோ ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஒரு அணி இலக்கணம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக பாயிண்ட் யூஸ் பண்ணுவார். எஃபெக்ட் ஒரு தான் தெரிவிக்கின்ற கருத்தில் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுவார். சரியா? இப்போது நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. ஸோ இதுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அனஃபோரா. இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனஃபோரா. ஏன் அனஃபோரான்னு சொல்கிறோன்னா, த வேர்டு ஒரு ரிப்பீட்டட் லைன்ஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் திரும்பி திரும்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா. ரிப்பீட்டடாக ஒரு வேர்டு திரும்பி திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அனஃபோரான்னு சொல்லலாம். சக்ஸஸிவ் லைன்ஸில் அடுத்தடுத்து வருகின்ற வரிகளில் ஒரே வேர்டு திரும்பி திரும்பி வந்ததுன்னா அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனஃபோரான்னு சொல்கிறாங்க. இதில் நாட், த வேர்டு நாட் இஸ் ரிப்பீட்டட் அட் த பிகினிங் ஆஃப் தி சக்ஸஸிவ் லைன்ஸ். ஸோ ஆரம்பத்தில் சக்ஸஸிவ் லைன்ஸ், ஆரம்பம் ஒரு வரியோட ஆரம்பத்தில் சக்ஸஸிவ் லைன்ஸ் அப்படின்னா மொதல் வரி ரெண்டாவது வரியில் நாட்னு ஆரம்பிச்சிருக்கு, அது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனஃபோரான்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அனஃபோரான்னு கொடுத்துருக்குறேன். அனஃபோரா இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட்ஸ் ரிப்பீட் at the beginning of the successive classes or phrases or sentences or in the lines of poem. இங்கே லைன்ஸ் ஆஃப் போயமில் ரிப்பீட் ஆகிருக்கிறது, கிளாஸஸோ ஃப்ரேசஸோ ஏதோ ஒன்று ரிப்பீட் ஆகிருக்கணும். ஸோ தட் இஸ் கால்டு அனஃபோரா. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து டெஃபினேஷனுக்காக கொடுத்துருக்குறேன். சரியா, டெஃபினேஷனுக்காக உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதணுன்னா, த வேர்டு நாட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அனஃபோரான்னு எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் அனஃபோரா. ஏன் அனஃபோராங்கிறதுக்காக ரெண்டாவது பாயிண்ட்டாக கொடுங்க, த வேர்டு நாட் இஸ் ரிப்பீட்டட் அட் த பிகினிங் ஆஃப் சக்ஸஸிவ் லைன்ஸ். ரெண்டு எழுதுனா போதும். அனஃபோராங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்க்கலாம், மெட்டாஃபர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸை பார்த்துக்கலாம். இன் தி டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபர். சரியா, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னு சொன்னால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். வாட் இஸ் மெட்டஃபர் அப்படின்னா, கம்பேரிசன் பிட்வீன் டூ அன்லைக். இப்போ முதல் லைனுக்கு வந்துடுங்க. மெட்டஃபர் இஸ் ஏ கம்பேரிசன். கம்பேரிசன்னா ஒப்பீடு. பிட்வீன் டூ அன்லைக்லி திங்ஸ், ரெண்டு வெவ்வேறு பொருள்களை ஒப்பிடுவார்கள். டு எக்ஸ்பிளைன் தி ஐடியா வித்தவுட் யூஸிங் த வேர்ட்ஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுவார். எந்தெந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல், வித்தவுட் யூஸிங் த வேர்ட்ஸ் லைக் ஆர் ஆஸ். லைக் என்ற வார்த்தையோ ஆஸ் என்ற வார்த்தையோ பயன்படுத்தப்படாமல், பயன்படுத்திட்டா அதுக்கு பேர் சிமிலி. நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். வித்தவுட் யூஸிங் த வேர்ட்ஸ். ஸோ தன்னுடைய ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கம்பேர் பண்ணுவார். கம்பேர் பண்ணும்போது லைக் ஆஸ் என்ற இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். ஆஸ் இஃப் கூட வரும், ஆஸ் இஃப். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இரண்டு வெவ்வேறு பொருள்களை ஒப்பிடுவாரேயானால் அதற்கு பெயர் மெட்டஃபர். இதை இம்ப்ளாய்டு சிமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ சிமிலியாக இருந்துருச்சுன்னா லைக் அல்லது ஆஸ் வந்துடும். இப்போ இதுக்கு இந்த இடத்துல டிம் பாஸ்ட் கொடுத்துருக்கார். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபர். த வேர்டு பாஸ்ட் இஸ் கம்பேர்டு டு டிம் without using the words like or as. டிம்னா என்ன, இருண்ட. ஸோ ஒன்றை ஒன்று கம்பேர் பண்ணணும். சரியா, கம்பேர் பண்ணும்போது ரெண்டு வார்த்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம். ரெண்டு வார்த்தைகள் இருக்கும்போது அந்த டிம் என்பது இருண்ட அப்படிங்கிற ஒன்று. ஸோ இந்த கடந்த காலத்தை இருண்ட என்ற ஒரு காலத்தோடு, அதாவது துன்பத்தை இருண்ட, கடந்த காலத்தில் துன்பம் வந்தது அப்படிங்கிறதுக்காக இருண்ட கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் லைக் ஆஸ் ஆகிய
வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சொல்லியிருக்கார். அதனால் இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டாஃபர். இப்போ ஒரு ஏதாச்சும் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணும், இதுக்கு அப்படி தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ராமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு முருகர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி உதாரணத்துக்கு சொல்லணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரோஜா பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஜா பாதம். ஸோ ரோஜா மலர் மென்மையானது, பாதம் அதை போல் மென்மையாக இருக்கா, ரோஜா மலரை போன்று பாதமானது மென்மையாக இருக்கிறது என்று ஏதாவது ஒரு ஹீரோவுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராமருக்கோ இல்லை ஏதோ ஒரு அதுக்கு சொல்கிறாங்க, ரோஜா மலர் போன்று பாதம் இருக்கிறது. ஸோ பாதம் ஒரு மலருக்கு ஒப்பிடுகிறார்கள். ஸோ அப்போ அந்த மலர் வேறு பாதம் வேறு, ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது அதே மாதிரி அதை போல் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ரோஜா பாதம், ரோஜா பாதம். அப்போ நம்ம என்ன பிடிச்சிக்கணும், ரோஜாவை போன்ற பாதம். அந்த போன்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் குறிப்பிடுவது போல் இந்த இடத்துல டிம் பாஸ்ட், இருட்டினை போன்ற பழைய காலம், துன்பத்தை இருட்டுக்கு ஒப்பிடுறார். ஸோ அப்போ அதனால் இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா மெட்டாஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ மீதம் இருக்கிற அந்த பர்சானிஃபிகேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.